வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். கடந்த வாரத்துல நம்ம ஒரு வியூ குடுத்திருந்தோம். நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 24,600 அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் ரைஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வியூ குடுத்திருந்தோம். கம்ப்ளீட்டா வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லி வச்ச மாரி தாங்க, நிஃப்டி வந்து சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் குடுத்திருக்கான். இப்போ வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 24,600 அப்படிங்கிறது கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்த லோ, சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு வியூ குடுத்திருந்தேன். சொல்லி வச்ச மாரி கொஞ்சம் கூட வந்து பிசுறு தட்டலைங்க. அருமையான ஒரு மூவ்மெண்ட். எங்க 24,600லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 25,300க்கு ரீச் ஆயிட்டான். சூப்பரான ஒரு மூவ்மெண்ட். பட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பல பேரோட ஒரு கண்ணோட்டமா இருக்கு. இப்போ நான் ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு வியூ குடுக்குறேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம குடுக்கக்கூடிய இந்த வியூ அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு வேண்டி தான் குடுக்குறோம். ஒரு நல்ல ஆலோசகரை பார்த்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 21 டேஸோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து லாஸ்ட் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸ்ட்ராங்கா எங்க 25,000த்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறம், ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அது என்ன நல்ல கன்சாலிடேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் வந்து முக்கியமான அ ஒரு டாபிக்க நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7. அது என்ன 7 கேண்டில் ஆஃப்டர் ஒரு கிராஸ் ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு NR7 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. NR4, NR7 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த NR7க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரேலிய வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படி வந்து ஒரு ப்ரீவியஸோட ஹிஸ்டரி டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்கு. எப்பயுமே வந்து NR4 அல்லது NR7க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டோ அல்லது பிரேக் அவுட்டோ நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இருக்கக்கூடியது 25,290 இப்போ லைவா வந்து ஓடிட்டு இருக்கு. அப்போ வரக்கூடிய நாட்கள்ல இந்த 25,300 அல்லது 25,400 இந்த ரேஞ்சுக்கு மேல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் வந்து நாம எதிர்பார்க்கலாம். அது மேபி எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஹைய கூட வந்து கிராஸ் ஓவர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு தூரம் ஹை போயிருக்கு நாம அப்படி ஒரு டேட்டாவ நம்ம எடுத்துடலாம். இப்ப இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து இப்ப ரீசென்ட்டா எப்பன்னா ஒரு ஜூன் மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க எவ்வளவு தூரம் ஹை போயிருக்கான். 25,700 ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஹை போயிருக்கான். எவ்வளவு போயிருக்கான்னா, 26,300 வரைக்கும் ஒரு ஹை போயிருக்கு. ஸோ இந்த ஜோன வந்து மறுபடியும் கூட ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ வந்து நாம எதிர்பார்க்கலாம். மேபி வந்து இந்த ஹை எதிர்பார்க்கலாம். 25,700 அல்லது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஹை இருக்கு. 25,300 மேபி அந்த ஜோன் வரைக்கும் கூட ஒரு லெவல்ல வந்து ரீச் பண்றதுக்கான சான்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். கட்டாயமா போகும்னு கேட்டீங்கன்னா, சொல்ல முடியாது. மேபி வெயிட் பண்ணி பாருங்க. போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம போன ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு நீங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்போ நான் போட்டேன் அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. 2 வீக்ஸ் முன்னாடி தான் இந்த வீடியோ நான் குடுத்திருந்தேன். இங்க பாருங்க 24,600 இருந்து 25,100க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அக்யூரேட்டா வந்து நம்ம சொன்ன மாரியே வந்து நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். நம்ம குடுக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக வேண்டி தான் குடுக்குறோம். நம்ம சொல்ற அந்த வீடியோ வந்து விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா நடக்கும் அப்படிங்கிறத கட்டாயம் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, ஒருவேளை வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஹை எல்லாம் வந்து ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்கு மேல அது ஸ்ட்ராங்கா நிக்கணும். எங்க? இந்த ரேஞ்சுக்கு மேல 25,300க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிராஸ் ஓவர் நின்று, அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து மூவ்மெண்ட் குடுத்ததுன்னா, நீங்க கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். மேபி 25,500 அந்த ரேஞ்சையும் ஸ்ட்ராங்கா கிராஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதான் கண்டிஷன். 25,500யும் ஸ்ட்ராங்கா அது கிராஸ் பண்ணி நின்னுச்சுன்னா, வரக்கூடிய நாட்கள்ல மேபி 26,000 கூட அது வந்து போகலாம். சான்சஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு வியூ தான். வெயிட் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வீடியோ நீங்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம குடுக்கக்கூடிய அப்டேட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபார்வர்ட் பண்ணுங்க. டவுட் எதுனா இருந்தா நீங்க கேட்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.